जय जय शङ्करा शङ्करा हर हर शङ्करा जय जय शङ्करा शङ्करा हर हर शङ्करा जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर சிந்தையில் புதைந்த ஓராயிரம் கனவுகளில் மெய்யும் பொய்யும் உணர்த்திய ஜகத்குருநாதா, வலியும் துயரமும் விழி அருவியாகிவிட மனதில் வீரம் விதைத்த ஜகத்குருநாதா, மெய்யே இறைவன் என்றுரைத்து இறை ஒளி காண்பித்த ஜகத்குருநாதா, கடமையாய் பூசிய திருநீறுதனில் இறைசக்தி வெளிக்கொணர்ந்த ஜகத்குருநாதா, நிமிடத்தில் உதிர்ந்திட மலரல்ல நீயும் என வாழுமுறை கற்பித்த என் குருவே, கல்லாய் போன மனதினை மீட்க புன்னகையே மருந்தாக்கிய எங்கள் தெய்வமே ஜகத்குருநாதா, அன்பினால் தாயாகி அறிவுரையில் தந்தையாகி ஆதரவில் தெய்வமாகிய ஜகத்குருவே, இறைநாமம் கற்பித்து இறைவனையே காண்பித்து வாழ்விக்கும் மெய்ப்பொருளே சிவசங்கரா, எழுதிட வேண்டும் உங்களுக்காக கவிதைகள், பாடிட வேண்டும் உங்கள் அருளமுதை, போற்றிட வேண்டும் உங்கள் திருநாமத்தை, வணங்கிட வேண்டும் உங்கள் செம்மலர் பாதம், கருணைமழை பொழிந்திட்ட ஜகத்குருநாதா, திருவடிகள் பணிகின்றோம் ஜகத்குருநாதா. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நண்பர்களே வணக்கம். நம் பக்தி சிந்தனா சேனலின் வீடியோக்களின் மூலம் ஸ்ரீ மகாபெரிவா மகிமைகள் என்ற தலைப்பில் அவரது சில பெரும் மகிமைகளை 2 வீடியோக்களின் மூலம் கண்டறிந்தோம் அல்லவா? இன்றைய தினம் ஸ்ரீ மகாபெரிவாளின் அனுகிரகத்தால் எமது 3வது வீடியோவில் அவரது சில மகிமைகளை வெளியிடலாம் என எண்ணி அவரது மகிமைகளை தொகுத்து அளிக்கிறேன். நண்பர்களே, ஸ்ரீ மகாபெரிவாளின் மகிமைகளை அறிந்து நாம் அவர் மீது பக்தி பூண்டு ஒழுகும்போது அவர் நம் நேரிலேயோ கனவின் மூலமாகவோ நமக்கு அருள்பாலிக்கிறார். என்னுடைய வாழ்விலேயே சமீபத்தில் நான் தெய்வத்தின் குரல் நூலை படித்து அறிய வேண்டும் என்ற ஆவலில் அதை தொடங்கி நான் படித்து என் வாட்ஸ்அப்பில் நண்பர்களுக்கும் பகிரலாம் என்று தொடங்கி 2 தினங்களிலேயே ஸ்ரீ மகாபெரிவா என் கனவில் தோன்றி, நீ தெய்வத்தின் குரலை நூலை படிக்கும்போது என்னிடத்தில் கொண்டு வா, நான் ஏதாவது திருத்தங்கள் இருந்தால் செய்து தருகிறேன் என்று கூறினார். நானும் அதிலிருந்து ஏதாவது வார்த்தைகளில் தவறுகள் இருந்தால் அவற்றை திருத்தி பிறகு ஷேர் செய்கிறேன். இந்த வார்த்தைகளின் மூலம் ஸ்ரீ மகாபெரிவா என்னை ஆசீர்வதித்து அருள்பாலித்ததாக எண்ணினேன். இப்பொழுது 380 நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் 400க்கும் மேற்பட்ட பக்கங்களை படித்து ஷேர் செய்துவிட்டேன். ஸ்ரீ மகாபெரிவா எனக்கு ஏதாவது வாழ்க்கை பிரச்சனைகளில் தீர்வுகள் தேவைப்படும் போது கூட ஸ்ரீ மகாபெரிவாளை மனத்துள் நினைத்து அவரின் படத்தின் முன்பு நின்று என் மனக்லேசத்தை தீர்த்து வைக்குமாறு கேட்டால் அவர் நம் புத்தியை மாற்றி யோசிக்க வைத்து தீர்வும் அளிக்கிறார். எனக்கு நிறையவே அத்தகைய அனுபவங்கள் இன்றைய காலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. சரி நண்பர்களே, அவர்களுடைய மகிமைகள் சிலவற்றில் நாம் நீந்தி திளைப்போம் வாரில். வாழ்ந்து கெட்டவருக்கு வாழ்வளித்த மகான், சொம்பை அலம்பவோ தீர்த்தம் தண்ணீர் நிரப்பவோ இல்லாமல் வைத்திருந்த தனவந்தருக்கு பல்லக்கில் வைத்திருந்த குங்கும பிரசாதத்தை அள்ளி எடுத்த பெரியவாள் தனவந்தரின் வெறும் வெள்ளிச் சொம்பினில் போட்டு அவரிடம் வழங்கி க்ஷேமமா இரு என்று ஆசிர்வதித்த சம்பவம். கும்பகோணத்துக்கு அருகில் உள்ளது திம்பிராஜபுரம். அழகிய இந்த கிராமத்தின் சிறப்பு அக்ரஹாரம். வேத பாடசாலையும் அமைந்துள்ள இந்த கிராமத்தில் வேத விற்பனர்கள் மற்றும் சாஸ்திர பண்டிதர்கள் ஆகியோர் வாழ்ந்தனர். கட்டுக்குடுமியும் கழுத்தில் ருத்ராட்சமுமாக மாணவ சிறுவர்கள் பலர் அங்கும் இங்குமாக ஓடியாடி விளையாடுவதே அத்தனை அழகு. அது மட்டுமா, அக்ரஹார வீட்டு வாசல்களில் காலை மாலை 2 வேளையும் காவிக்கோலங்கள் நிறைந்திருக்கும். அக்ரஹார பெண்கள் தீபமேற்றி ஸ்லோகங்களை பாடுவர். இதேபோல் திருவிசநல்லூர், திருவிடைமருதூர், கோவிந்தபுரம் ஆகியவையும் அழகு தவழும் கிராமங்கள். ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவாள் இந்த கிராமங்களை பெரிதும் நேசித்தார். ஒருமுறை திப்பிராஜபுரத்தில் முகாமிட்டிருந்தார் பெரியவா. இந்த கிராமத்து மக்கள் மகா பெரியவாளிடம் மிகுந்த பக்தி வைத்திருந்தனர். ஒரு நாள் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர எனும் கோஷம் முழங்க மேனாவில் பல்லக்கு வீதி உலா வந்தார் காஞ்சி பெரியவாள். வழிநெடுக வாழை மரமும் மாவிலை தோரணங்களும் கட்டப்பட்டிருந்தன. வீடுகள் தோறும் வாயிலில் கோலமிட்டு தீபமேற்றி வைத்திருந்தனர். ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் மேனா நின்றது. அந்தணர்கள் வேத மந்திரங்களை முழங்கினர். பூரண கும்பத்தை தொட்டு ஆசீர்வதித்தார் பெரியவாள். அனைவரும் அவரை நமஸ்கரித்தனர். மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது மேனா. இந்த நிலையில் தனவந்தர் ஒருவர் தனது வீட்டில் பரபரப்பும் பதட்டமுமாக இருந்தார். பெரியவாளை தரிசிக்க வேண்டும் என்று எண்ணி பூரண கும்பத்துக்காக
பெட்டிக்குள் வைத்திருந்த வெள்ளிச்செம்பை எடுத்து கையில் வைத்து கொண்டாலும் ஊரே கூடியிருக்கும் இந்த வேளையில் வாசலுக்கு வந்து பெரியவாளை தரிசிக்க வேண்டுமா என்று சிந்தித்தபடி தவித்து மருகினார். பதறிப்போன தனவந்தர் கையில் வைத்திருந்த வெள்ளிச்செம்புடன் ஓடி வந்தார். பெரியவாளை நெருங்கி பவ்யமாக நின்றார். அவரின் கையிலிருந்த சொம்பை வெடுக்கென பிடுங்கினார் பெரியவாள். அவரது வீட்டு வாசலின் முன் நின்றது மேனா. வீட்டுக்குள்ளிருந்து தயக்கத்துடன் எட்டி பார்த்த தனவந்தரை பார்த்து இங்கே வா என்று என்பது போல் சைகை காட்டினார் பெரியவாள். தனவந்தருக்கு தூக்கி வாரி போட்டது. இந்த சொம்பை அலம்பவோ தீர்த்தம் தண்ணீர் நிரப்பவோ இல்லையே எனும் குற்ற உணர்ச்சியில் கூனி குறுகி தலை கவிழ்ந்து நின்றார் தனவந்தர். பல்லக்கில் வைத்திருந்த குங்கும பிரசாதத்தை ஒரு பிடி அள்ளி எடுத்த பெரியவாள் தனவந்தரின் வெறும் வெள்ளிச்சொம்பினில் போட்டு அவரிடம் வழங்கி க்ஷேமமா இரு என்று ஆசீர்வதித்தார். உடனே பெரியவாளின் முன் நெடுஞ்சான்கிடையாக விழுந்து நமஸ்கரித்தார் தனவந்தர். அவரால் பேசவே முடியவில்லை. பொலவென கண்ணில் நீர் பெருகிற்று. சில நிமிடங்களுக்கு பிறகு தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்ட தனவந்தர் குரு மகா தெய்வமே என்று பேச முற்பட்டார். ஆனால் மெல்லிய புன்னகையுடன் போகலாம் என்பது போல் செய்கை காட்டினார் மகா பெரியவாள். மேனா நகர்ந்தது. ஊர் மக்களுக்கு ஆச்சரியம். பக்தி சிரத்தையுடன் எல்லோரும் பூரண கும்பம் அளித்த போது அவற்றை தொட்டு மட்டுமே ஆசீர்வதித்த பெரியவாள் இந்த தனவந்தருக்கு மட்டும் குங்குமம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறாரே, பரவாயில்லை, தனவந்தர் அதிர்ஷ்டசாலிதான் என்று பேசிக்கொண்டனர். உண்மைதான். சீரும் சிறப்புமாக வாழ்ந்த தனவந்தர் சமீபத்தில் நொடித்து போய்விட இதையடுத்து வெளியே வருவதும் இல்லை, எவரையும் சந்திப்பதும் தவிர்த்து வந்தார். அவமானத்தால் வீட்டிலேயே அடைப்பட்டு கிடந்தார். அதனால்தான் பெரியவாள் வீதியுலா வந்தபோதும் வெளியே வர தயங்கினார் தனவந்தர். இதை உணராமலாயிருப்பார் பெரியவாள். அந்த தனவந்தர் வாழ்ந்து கெட்டவர் என்பதை அறிந்தவர். வீதியுலாவின் போது அவரை அடைத்து அவர் கையில் இருந்த சொம்பில் குங்குமத்தையும் வழங்கி அருள் புரிந்தார். சில மாதங்களில் தனவந்தரின் குடும்பம் மெல்ல முன்னேறியது. படிப்படியாக செல்வம் சேர மீண்டும் தழைத்தோங்கியது தனவந்தரின் குடும்பம். பழைய நிலையை விட இன்னும் பலபடி முன்னேறினார். இதை அறிந்து திப்பிராஜபுரம் மக்களுக்கு பெரியவாள் மீது இருந்த பக்தியும் அன்பும் பல மடங்கு அதிகரித்தது. இரண்டாவது மகிமை. அதுக்குன்னு ஒருத்தர் வருவார், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். கீற்றுக்கொட்டகை பள்ளி கீழும் மேலுமாக கட்டடமாக உருவான சம்பவம். தீர்க்க தரிசனமான தேவ வாக்கு மெய்சிலிருக்கும் சம்பவம் 1960 வாக்கில் நடந்தது. காஞ்சி காமகோடிபீடம் மகா சுவாமிகள் ஜகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திரருடன் மன்னார்குடியில் முகாம். குன்னியூர் சாம்பசிவா ஐயர் தனது குன்னியூர் ஹவுஸ் என்ற பங்களாவில் சகலவிதமான வசதிகளுடன் 4-5 நாட்கள் தங்க வைத்து உபசரித்தார். காந்தி சாலையில் உள்ள தேசிய உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு வி. ஸ்ரீனிவாசன் அவர்கள் பள்ளி வாசலில் நின்று பூரண கும்ப மரியாதையுடன் மகா சுவாமிகளை வரவேற்று பள்ளிக்குள் அழைத்து போனார். தலைமை ஆசிரியர் பெரியவாளிடம் சொன்னார், இந்த இடம் ஒரு காலத்தில் பெரிய கீற்றுக்கொட்டகையாக இருந்தது. சங்கர ஹால் என்று பெயர். தீப்பற்றி எரிந்துவிட்டது. மீண்டும் கீற்றுக்கூரை வேய பயமாக இருக்கிறது. நல்லதாக ஒரு கட்டிடம் கட்டியாக வேண்டும். இது நிறைவேற மாட்டேன் என்கிறது. பல தடங்கல்கள் சுவாமிகள் தான் அதிகிரகிக்க வேண்டும் என்றார். அதுக்குன்னு ஒருத்தர் வருவார், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இதை வைத்துக்கொண்டு ஆரம்பி என்றவர் ஒரு சிறிய தட்டை தலைமை ஆசிரியரை நோக்கி நகர்த்தினார். அதில் ஒரு ஆப்பிள் பழமும் ₹1 நாணயமும் இருந்தது. உடனேயே நன்கொடை வசூலை தொடங்கிவிட்டனர். அப்போது ஒரு அதிசயம். பள்ளியில் ஒரு இடைநிலை ஆசிரியர் விசு வாத்தியார் என்று பெயர். அவருக்கு ஒரு நண்பர். அவரிடம் 500-1000 நன்கொடை பெற்றுவிடும் நோக்கத்துடன் அந்த ஆசிரியர் ஒரு நாள் பள்ளிக்கு அவரை அழைத்து வந்தார். கட்டிட வேலைகளை காட்டி விளக்கினார். சுற்றி பார்த்து முடிந்தவுடன் அந்த நண்பருக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை, உடனே சொல்லிவிட்டார், ஷெட்டு போடுவதை நிறுத்துங்க, ஓட்டு கட்டடமாகவே கட்டிவிடலாம், மேலேயும் ஒரு மாடி கட்டி ஓட்டிடலாம், அதுக்கு உண்டான எஸ்டிமேட் தயாரிச்சிருங்க என்று சொன்னார். அடுத்த சில மாதங்களில் கீழும் மேலுமாக 2 பெரிய ஹால்களுடன் கூடிய சங்கர ஹால் உருவாகி பள்ளிக்கே அழகும் பெருமையும் சேர்த்துவிட்டது. ஒரு கலையரங்கம், அதற்கு தேவங்குடி கொடைவள்ளல் திரு ஜி. பார்த்தசாரதி நாயுடு அவர்கள் பெயரால் சாரதி கலையரங்கம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அதுக்குன்னு ஒருத்தர் வருவார், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்ற மகா பெரியவாளின் தீர்க்க தரிசனமான இந்த தேவ வாக்கை அன்றைக்கு உடனிருந்து கேட்டவர்களுக்கு மெய் சிலிர்த்தது. மகிமை 3. நீ பார்க்காட்டா என்ன, நான் உன்னை பார்க்கிறேன். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், பெரியவா அன்று ஒரே ஒரு தடவை அவரை கடாட்சித்ததுதான். அப்புறம் ஒரு வார்த்தை பேசக்கூட இல்லை. மகான்களின் திருஷ்டி பிரபாவம், நயன தீட்சை. உத்தமமான குருவானவர் தன் சிஷ்யர்களை மட்டுமில்லை, சாமானியமாக அவர்களுடைய திருஷ்டியில் படும் வஸ்துக்கள் அனைத்தையும் தன் பார்வையால் கடாட்சிப்பது. அந்த கடாட்சத்தை உள்வாங்கிக் கொள்ளும் பக்குவம் நமக்கு இருக்கிறதோ இல்லையோ, அந்த கடாட்சமே தன் வேலையை செய்ய ஆரம்பித்துவிடும். மீன் தன் குஞ்சுகளை பார்வையாலேயே ரட்சிப்பது போன்று மகான்களின் திருஷ்டி.
அதனால்தான் நம் குழந்தைகளை மகான்களின் சன்னிதானத்துக்கு அழைத்து போவது. குழந்தைகளுக்கு மகான்கள் யாரென்று கூட புரிந்து கொள்ளும் பக்குவம் இருக்கிறதோ இல்லையோ, அவர்களின் மேல் சூழ்ந்துள்ள தோஷங்களை நிவர்த்திக்கும் சக்தி அந்த திருஷ்டிக்கு உண்டு. காஞ்சி மகா பெரியவாளிடம் ஆழ்ந்த பக்தி கொண்ட ஒரு பெண் இருந்தாள். அவளுடைய புருஷனுக்கோ கடவுள், மகான்கள், கோவில் என்று எதிலுமே நம்பிக்கை இல்லை. அதிலும் மகான்கள் எல்லோருமே நம்மை போல் சாதாரண மனிதர்கள்தான் என்று ஒரு பேதமை உண்டு. ஒரு முறை அந்த அம்மாவின் வற்புறுத்தலின் பேரில் பெரியவாளை தரிசனம் பண்ண ஒப்புக்கொண்டார். ஆனால் அவர் போட்ட நிபந்தனை, நான் அங்கே வருவேன், பேண்ட் ஷர்ட் தான் போட்டுப்பேன், பஞ்சகச்சம் விபூதி எதுவும் கிடையாது, அவரை நமஸ்காரம் பண்ண மாட்டேன், உனக்காக வரேன், ஆனால் அவரை பார்க்க மாட்டேன், தள்ளிதான் நிற்பேன். பாவம், அந்த அம்மா ஒத்துக்கொண்டார். போனார்கள். அவர் காலில் போட்டிருந்த ஷூவை கூட கழற்றவில்லை. அந்த அம்மா மானசீகமாக பெரியவாளிடம் பிரார்த்தனை பண்ணினாள், கணவருக்கு நல்ல புத்தி கொடுக்க வேண்டி. நம்ம பெரியவா சாட்சாத் காமாட்சி தாயார் இல்லையா? நீ பார்க்காட்டா என்ன, நான் உன்னை பார்க்குறேன் என்று சொல்வது போல் மேனாவுக்குள் இருந்து லேசாகிட்டே அந்த மனுஷனை பார்த்தார். அவ்வளவுதான். கொஞ்ச நாள் கழித்து கணவர், வாயேன், போய் மடத்தில் சுவாமியை பார்த்துட்டு வருவோம். சாதாரண வேஷ்டி, ஷர்ட்டு, லேசான விபூதி கீற்று. கொஞ்ச நாள் கழித்து பஞ்சகச்சம் குடுமி வைத்துக்கொள்ள ஆரம்பித்து நாட்கள் செல்ல செல்ல அந்த அம்மாவை விட பெரியவா மேல் பித்தாகி போனார். வேலையை விட்டார். பெரியவாளின் படத்தை வைத்துக்கொண்டு சதா பஜனை, தியானம் என்று பரமபக்தராக மாறிவிட்டார். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், பெரியவா அந்த ஒரே ஒரு தடவை அவரை கடாட்சித்ததுதான். அப்புறம் ஒரு வார்த்தை பேசக்கூட இல்லை. மகான்களின் திருஷ்டி பிரபாவம். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. நன்றி.